ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டே ஜெப சிந்தையோட அப்பாவை பார்த்து எல்லாரும் இருதயங்களை தேவனுக்கு நேராக ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை நோக்கி கண்களை சிந்தைகளை எல்லாவற்றையும் தேவனுக்கு நேராய் திருப்பி உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழும் ஐயா. சிந்த முழுவதும் எதையும் நினைக்காம ஒரே ஒரு எண்ணம், எப்படியாவது ஆண்டவருக்கு உகந்த ஒரு காணிக்கை, சுகந்து அவர் முகருகிறதான ஒரு சுகந்த வாசனை, ஒரு ஜெபதூபம் இந்த மாலை வேளையில இந்த வளாகத்திலிருந்து அப்படியே பரலோக ராஜ்யத்துக்கு ஏறெடுக்கப்படணும். அது ஏன் நாவல எழுகிற துதியில ஆசைப்படுறவங்க எல்லாம் அப்பாவை பார்த்து சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழும் ஐயா. ஜெபசிந்தையோட கேட்கலாமா? வேண்டாத பலவீனங்கள்
கண்களை உம்மை நோக்கி ஏறெடுக்கிறோம். வேலைக்காரருடைய கண்கள் எஜமான்களுடைய கரத்தை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரிகளுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டிகளுடைய கரத்தை நோக்கி இருக்குமா போல, எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை, பிரசன்னத்தை அனுப்பும் வரை, எங்க வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கும் வரை, உமது தயவுள்ள கரம் எங்கள் மேல பாரமாய் அமரும் வரை எங்க கண்கள் உம்மையே 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 நோக்கி கொண்டிருக்கும். வானம் எங்களுக்கு நிலைப்பட்டபடியினால நன்றி, பூமி எங்களுக்கு அஸ்திவாரப்பட்டபடியினால நன்றி, இந்த நாளும் அது கரத்தில் நிழலினால நீங்க மூடினபடியினால நன்றி ராஜா. எங்க மத்தியில நீங்க உலாவ வேண்டும். உங்க வஸ்திர தொங்கலால இந்த மைதானம் முழுவதும் நிரப்பப்பட வேண்டும். இந்த ஆராதனை வேளையில, செய்தி வேளையில, ஜெபிக்கிற வேளையில இது ஒரு பெதஸ்தாவாய் மாற்றப்படட்டும் ஐயா. ஒரு தூதனதுல கலக்கட்டும் ஐயா. எப்பேற்பட்ட வியாதிகளானாலும், பலவீனங்களானாலும், கட்டுகளானாலும், எப்பேற்பட்ட நுகத்தடிகளுக்குள்ள உங்க பிள்ளைகள் பிணைக்கப்பட்டிருந்தாலும் குணமாக்குகிற தெய்வ பிரசன்னம் அப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையில, சரீர பிரகாரமான வாழ்க்கையில எல்லா அந்தகாரங்களில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உமது பிள்ளைகளை அழைத்து கொண்டு வரட்டும் என்று நான் கேட்கிறப்பா. மாறாத பிரசனம் எங்களை மூடட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சந்தோஷமா இருக்கிறோம்? நாம சொன்னோம் சுகந்த வாசனையா நீங்க இதை முகர்ந்துக்கணும். எதை? நான் ஏறெடுக்கிற ஒரு ஆராதனை ஆண்டவருக்கு அப்படியே இன்பமா இருக்குமாமா. அப்பா, துதி எங்க இருந்து வருது? இருதயத்துல இருந்து கர்ப்பம் தரிச்சு வாயில வருது இல்லையா? அப்போ இந்த இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருந்தா இந்த வாயில வருகிற துதியில ஆண்டவர் பிரியப்பட முடியாது. இந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது? சுகந்த வாசனை ஆண்டவருக்கு நான் கொடுக்கணும்னா என் இருதயமும் பக்குவப்பட்டு இருக்கணும் இல்ல? வசனம் சொல்லுது, அவர்கள் இருதயம் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. அப்படின்னு என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கசப்பு, 40 வருஷத்துக்கு முன்னாடி அடக்கம் பண்ணலைன்னா பிணம் என்ன பண்ணும்? நாரி போயிடும். பழசு பழசுதான். அதை பேசி பேசி நம்ம ஒண்ணுமே பண்ண போறதில்ல. ஒவ்வொன்றுக்கும் நான் சங்கடப்பட்டேன்னா சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படிதானே? தொட்டாச்சி நீங்க செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? டச் மீ நாட்னு சொல்லுவாங்கல்ல, இங்க என்ன சொல்லுவோம்? அதே தொட்டாச்சி நீங்க தான், தொட்டாவாடி. உங்களை கேட்குறேன், அதை பார்த்துட்டு நீங்க யாராவது தொடாம போயிருக்கிறீங்களா? மற்ற இலைய தொடரமோ இல்லையோ அதை தொட்டு பார்த்துட்டு தான். நான் தொட்டா சினிங்கியா இருந்தா எல்லாரும் என்னை தொட்டுட்டு தான் போவாங்க. நீ என்ன சொன்னா எனக்கு என்ன? எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் கேட்பாங்க. ஆலயம் போய் நீ என்னத்தை கண்ட? ஜெபன்னு போய் என்னத்தை கண்ட? நீ தான் பைபிளை தூக்கிட்டு போறேன். உன் தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்திப்பார்கள். உனக்கு விரோதமாய் உன் சத்துருக்கள் எழும்புவார்கள். சத்துரு என்ன பண்ணுவானா? ஆஹா அப்படின்னு தலைய துலுக்குவானா. எப்படி? என்ன நம்பி என்ன? நேற்றைய தினத்துல தகப்பன் சொன்னாரு, 4 நாள் ஆயிற்று நாருமேனு சொன்னது யாரு? வீட்டாரே சத்துரு. அப்போ யாரு என்ன வேணா சொல்லலாம், அதெல்லாம் மனசுக்குள்ள போட்டோம்னா இந்த துதியில ஆண்டவர் சுகந்த வாசனையா ஏறெடுக்க முடியாது. பவுல் சொல்லுகிறார், நீங்க கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் இருங்கள். அப்படின்னா என்ன? நல்ல வாசனை அடிச்சா நம்ம மூஞ்சி இப்படி போயிடும். ஒரு நாத்த அடிச்சுச்சுன்னா முகமே மாறி கை தானா போய் மூக்க பிடிச்சுக்கும். இந்த வார்த்தைகளை எழுதும் பொழுது பவுல் சிறைச்சாலையில இருக்கிறார். சிறைச்சாலைன்னா நம்ம நினைக்கிற மாதிரி கம்பிக்குள்ள இல்ல. ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும். அந்த ஜனங்க குழி நோண்டி அடக்கம் பண்ண மாட்டாங்க. போனா செத்து போச்சுன்னா அங்க போய் வீசிடுவாங்க. கழுகு தின்னும், அழுகிட்டு கிடக்கும். ஊர்ல உள்ள மொத்த மனித கழிவுகளும் அந்த பாதாள சாக்கடை. அந்த சாக்கடைக்குள்ள துர்நாற்றத்தினுடைய உச்ச கட்டத்துல மூக்கு நரம்பெல்லாம் அவருக்கு செத்தே போயிருக்கும். நாத்தத்துல வாசனை எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்து, இந்த நாத்தம் இவ்வளவு கொடூரமா இருக்குதே, என் இருதயம் திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமா, என்னோட வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாம இருந்தா நான் அவருக்கு இப்படி நாத்தமா இல்ல இருப்பேன். இல்ல அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழக்கூடாது, நற்கந்தமா நான் வாழணும்னு நாத்தத்தினுடைய உச்ச கட்டத்துல உட்கார்ந்து கொண்டு பவுல் சொல்றாரு. அப்ப என் துதி ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? தகப்பனே உன் பீடத்தில் தகன பலிகாய்
அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் கழுவிவிடும். சொல்லலாமா? தகப்பனே உம் பீடத்தில் பெரிய தெய்வம். இந்த தெய்வத்தை ஆராதிக்கிறதுக்கு நான் என் மைண்டை செட் பண்ணணும். எப்படி மைண்டை செட் பண்ணுவார்? தாவீது என்ன சொல்லுவாரு? வீணையே விழி, சுரமண்டலமே ஏழு. இந்த இவங்கெல்லாம் நான் நேர்த்தியா வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அழகாய் முன்னாடி ஆராதனை நடத்தின அருமையான சின்ன பென்யமீன் ஆளுகிற பாஸ்டர் ஜோஷுவாக்காக, இந்த ஸ்தல போதகருக்காக, செய்தி அளிக்க வந்திருக்கிற தகப்பன் அவர் நிற்கிற பலிபீடத்தில் நிற்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்த பொக்கிஷம். இங்கே இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக நான் மனம் நிறைந்து ஆண்டவரை வாழ்த்துகிறேன். என்ன இந்த கூட்டத்துக்கு அழைத்த பாஸ்டர்மா எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனை நம்ம மனுஷருக்கு மாத்திரம் நன்றி செலுத்த போறதில்ல, ஆண்டவருக்கு நான் ஒரு பலிபீடம் கட்ட போகிறேன். அது என்ன பலிபீடம்? நன்றி நிறைந்த ஒரு பலிபீடம். அல்லேலூயா. ஆராதனைனா நேற்றைக்கு நான் சொன்னேன், அது ஆண்டவரை நான் கொஞ்சி மகிழ்கிறது, என்னோட பாசத்தை நான் ஆண்டவருக்கு காட்டுகிறது, அவரோடு உள்ள உறவுல பலப்படுறதுன்னு சொன்னேன். இன்னைக்கு என்னையே தியாக பலியா நான் ஒப்பு கொடுக்கிறது. புத்தியுள்ள ஆராதனை, தேவனை அங்கீகரிக்கிற ஒரு ஆராதனை. அப்படின்னா என்ன? பலி செலுத்துவாங்க. ஆடு, ஆட்டுக்கடா, புறா குஞ்சு, கோழி குஞ்சு, அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பலி செலுத்துவாங்க. செலுத்தின உடனே வானத்திலிருந்து என்ன வரும்? லிட்டரலா ஒரு அக்கினி அதை பட்சிருச்சுன்னா, ஆபேலையும் அவன் காணிக்கையும் எப்படி ஆண்டவர் அங்கீகரிச்சாரோ அது போல என் பலியை ஆண்டவர் அங்கீகரிச்சாருன்னு அர்த்தம். நெருப்பு வராட்டி வேண்டாத பலவீனங்கள் ஏதோ உள்ள இருக்குன்னு அர்த்தம். அதை முன்னாடி வைக்கிறேன். அந்த அக்கினி பட்சிருச்சுன்னா அந்த அதெல்லாம் வேண்டாததெல்லாம் நீக்கப்பட்டு அவருக்கு ஏற்புடைய ராஜாதி ராஜா விரும்புகிற அவர் அங்கீகரிக்கிற ஒரு ஆராதனையா என்னுடைய துதியும் சோத்திரமும் உண்டாகும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை? ஒரு பழைய பாட்டு, அது உங்களுக்கு புதுசாக என்னவோ தெரியல, புது வாழ்வு எனக்கு இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இதுலேருந்து ஒரு நோட் குறைய கீழே போய்க்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் வந்தது, வாழ்ந்தது, மரித்தது, உயிர்த்தது, இன்றளவும் பிதாவினுடைய வலது பாரசத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது எல்லாமே யாருக்காக? நான் எங்கே போனாலும் ஒரு கதை சொல்கிறது உங்களுக்கு, அதை நான் சொல்கிறேன். ஒரு பைத்தியக்காரன் தெரியுமா? என்ன செய்யறோம் ஒன்றும் தெரியாது. கொடகொடன்னு ஒரு கரண்ட் கம்பம், எலக்ட்ரிக் போல் இருக்கும்ல, அதில் ஏறிட்டான். எலக்ட்ரிக் கம்பத்தில் இப்படி ஒரு எலும்பு துண்டு போட்டு டேஞ்சர்னு ஒரு மண்டை ஓடு படம் இருக்குமா? எதுக்கு? படிக்க தெரியலனா கூட அதில் ஏறக்கூடாது, ஆபத்துன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு. கடகடன்னு ஏறிட்டான். எல்லாரும் கத்துறாங்க, டேய் செத்து. அது எத்தனையோ 1000 வால்ஸ் கரண்ட் அதில் பாயுது. அவன் நெருங்கிறதுக்கு முன்னாடியே கருகி சாம்பலாய் கீழே விழுந்துருவான். அவ்வளோ பவர் அது. எல்லாரும் கத்துன உடனே இன்னும் 2 பயந்துட்டான், இன்னும் வேகமா ஏறான். இவனை எப்படி காப்பாத்துறது?
போலீஸ்கெல்லாம் சொல்றதுக்குள்ள தொட்டுட்டான்னா சாம்பலாகி கருகி கீழே விழுந்து செத்துருவானே. அங்க வயது முதிர்ந்த ஒருவர் இருந்தார். அவர் எல்லாரும் அமைதியா இருங்க, எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. அப்படி பிரிண்ட் ஆஃப் சைலண்ட். என்னடா இறைச்சலை காணும்? மெதுவா பைத்தியக்காரன் பாதி கம்பத்துல வந்து கீழே பாக்குறான். பார்த்தா எல்லாரும் நிக்கிறாங்க. பைத்தியத்துக்கு இவங்களை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுது. என்னன்னா எல்லா பைத்தியமும் அமைதியாயிருச்சு. அங்க ஒரு பாட்டி வடை வித்துட்டு இருந்தாங்க கூடையில. அந்த வடையை எடுத்துட்டு வந்துட்டு அந்த பெரியவர் ஒரு ஆக்ஷன் பண்ணார். அந்த ஆக்ஷன் நான் பண்றேன், அவர் என்ன சொன்னாரு நீங்க சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாம் உனக்கு தான், வந்து எடுத்துக்கோ. திரும்ப திரும்ப அந்த ஆக்ஷனை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இவன் பிச்சைக்காரன், பைத்தியக்காரன், பசியில இருக்கிறான். அந்த வடையை பார்த்தவனே கம்பத்து மேல போறதை விட்டு கடகடன்னு இறங்கி வந்துட்டான். இறங்கி வந்தவனே அவன் கையில ஒண்ணு கொடுத்துட்டு அவன் புத்தியை மாத்தி அனுப்பிட்டார். இன்னைக்கு இந்த எல்லாம், இந்த வாயத்தம், பாஸ்டருடைய தரிசனம், ஊழியக்காரங்க வந்தது, இந்த சாப்பாடு, சவுண்ட் சிஸ்டம், இந்த மேடை, அலங்காரம், ஜெபம், துதி எல்லாம் எதுக்கு தெரியுமா? இந்த பைத்தியம் எதையோ நோக்கி போயிட்டு இருக்கு. ஒண்ணு போன் பைத்தியமா இருக்கும், இல்ல நாடகமோ சினிமாவோ சமையலோ புடவை பைத்தியமா கூட இருக்கும். என்னென்ன பைத்தியம் எங்கெங்க எப்படி சுத்திட்டு தெரியுதோ. ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு நாம ஜீவன் உண்டாயிருக்கும், ஜீவன் பரிபூர்ணப்படவும் ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்காக இது எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி இருக்கிறார். இந்த கூட்டம் யாருக்குமே இல்லை, உங்களுக்கும் எனக்கும் தான். அல்லேலூயா. இந்த ஆயத்தங்கள் எல்லாம் எனக்கு தான். ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள, ஏதோ ஒரு நுகத்தடிக்குள்ள, ஏதோ ஒரு சாபத்துக்குள்ள, எந்த வியாதிக்குள்ள இருந்தாலும் என்னை விடுதலையாக்க வேண்டும் என்பது தெய்வத்தினுடைய சித்தம். அல்லேலூயா. நான் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு சில நேரத்தில் என்ன ஆண்டவர் நமக்கு செஞ்சார், இன்னும் நிறைய ஜெபம் கேட்கப்படலையே அப்படி தோணும்ல. இத மாதிரி ஒரு ஆலயம், அழகான ஆலயம். அந்த பாஸ்டர் மைக்க பிடிச்சாலே ஸ்தோத்திரம் சொல்வாராம். நன்றி 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 பாஸ்டர்னு பேரான் அவருக்கு. ஒரு நாள் ரட்சிக்கப்படாத புறமதஸ்தர் வந்து அந்த ஆலயத்தை சூறையாடி எல்லாம் உடைச்சு போட்டாங்க. கீபோர்டு இல்லை, லைட் இல்லை, சேர் எதுவுமே இல்லை, செவுரு தான் இருக்குது. விடிய காலில் பாஸ்டருக்கு ஃபோன் வந்துச்சு. பாஸ்டர் கண்ணீரோடு அந்த இடத்துல போய் நின்னாரு. எல்லாரும் பார்க்குறாங்க, எப்பவும் நன்றி சொல்லுவாரே, இன்னைக்கு எப்படி நன்றி சொல்ல போறாரு? திருப்பவும் நன்றி சொன்னாராம். உடைச்சு போட்டதுக்கா நன்றி? இத்தனை நாள் இப்படி நடக்கல ஆண்டவரே, இன்னைக்கு தானே நடந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போ என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைச்சிட்டேன்னா எனக்கு காரணம் தேவையில்லை. காரணம் இருந்தாலும் இல்லாட்டாலும், அத்திமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாம போனாலும், எது இருக்குதோ இல்லையோ, நன்றி துதி ஆராதனைன்றது என் இருதயத்திலிருந்து இரவும் பகலும் என்னை விட்டு நீங்காம ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க, அதுல எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருப்பாங்க 24/7. அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் துதி. புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு நோட் கம்மி பண்ணிக்கலாமா? ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்தார். எல்லாமே ஆண்டவர் எனக்கு செய்தார். இதுவரைக்கும் செஞ்சதுக்கே நன்றி சொல்றதுக்கு என் ஆயுசு பத்தாது. அவ்வளோ நன்றி சொல்ல போறோம். மீதியானதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே கரகரத்த சத்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். சத்தமா சொல்லாமா? எனக்கு புது வாழ்வை தந்தார், சமாதானம் தந்தார், எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிக்கிற தேவனை பார்த்து. புது வாழ்வு எனக்கு
எத்தனை மேன்மை நாவுகளெல்லாம் அவரே தேவன் என்று அறிக்கை பண்ணும். முழங்கால்கள் யாவும் முடங்குகிற காலம், பின்மாரிக்காக காத்திருக்கிற ஜனக்கூட்டம் நாமெல்லோடு சேர்ந்து இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி 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 இயேசுன்ற ஒரு பெயர், இயேசுன்ற ஒரு நபர் பிறந்தது இந்த நிமிஷம் வரைக்கும் பிதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது, வாழ்ந்தது எல்லாமே எனக்காக, திருப்பியும் வரப்போறதும் எனக்காக, என்ன கூட்டிட்டு போறதுக்கு எனக்காகவே எனக்காகவே கடைசி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இனிமேலும் வாழ ஒரு ஜீவன் இருக்குன்னா என் ஆண்டவரை தவிர யாரா இருக்க முடியும்? உங்களை பார்த்து கேட்கிறேன். தகப்பன் இருக்கிறீங்க, தாய் இருக்கிறீங்க, கணவன் மனைவி இருக்கிறீங்க, பிள்ளைங்க இருக்கிறீங்க. யாரு பாசமாவது சுயநலம் இல்லாம இருக்குமா? பதில் சொல்லணும். யாரு? நான் காட்டுற பாசமே சுயநலம் தான். வீட்டுக்காரர் அன்பா இருந்தா நானும் அன்பா இருப்பேன். அவரு சொல்லுன்னா 4 தடவை பொறுத்துக்குவேன், 4வது தடவை பாப்பா நீ எப்ப பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுகுற மனுஷி தானே. அப்படியே நடிக்கலாம் முடியாது, எல்லாரும் அப்படிதான். கொஞ்சம் பொறுத்துக்குவோம், அதுக்கப்புறம் வெளியே சொல்லனாலும் மூஞ்சி எப்படி போயிடும்? சுண்டக்கா மாதிரியா? சும்மா சும்மா நீ திட்டிகிட்டே இருந்தா நான் எங்க போவேன்? உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? ஆண்டவரை பார்த்து சொல்றோமோ இல்லையோ, நிறைய நேரம் வீட்டில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்ல வேண்டியிருக்கு, வேற வழி இல்லையே. இருதயம் சோர்ந்து போயிருது. எல்லாருடைய அன்புலையும் ஒரு சுயநலம் இருக்கு. நான் என்ன நல்லவன்னு நீங்க சொல்லலாம், உங்ககிட்ட நல்லவங்களா இருக்க வரைக்கும் இன்னொரு மூஞ்சி இருக்கு எனக்கு. அந்த மூஞ்சியை காமிச்சிட்டேன்னு வைங்களேன், நீங்களா அது ஐயோ பரிசுத்த வாட்டிங்கள நினைச்சேன். எனக்கு எவ்வளவு கோபம் வரும்னு என் பிள்ளைங்களுக்கு, என் கணவருக்கு, என் வீட்டில் வேலை செய்யறவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அப்படியே சிரிக்க கூடாது. நீங்க எல்லாரும் அப்படிதான், நம்ம எல்லாரும் அப்படிதான். நம்ம நல்லவங்களா இருக்கிற வரைக்கும் மற்றவங்க நமக்கு நல்லவங்களா இருப்பாங்க. அவங்க நமக்கு நல்லவங்களா இருக்கிற வரைக்கும் நாம அவங்களுக்கு நல்லவங்களா இருப்போம். ஒரு நாள் ஒரு முகம் மாறுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லவங்கன்னு சொன்ன வார்த்தை அடுத்து வராது. ஆனா உலகம் தோன்றினது முதல் இன்று வரை இனிமேலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு நல்லவராகவே இருக்க ஒரு தெய்வம் உண்டு. அந்த தெய்வம் என் இயேசு கிறிஸ்து. நல்லவர் என்ற வார்த்தைக்கு தகுதியுடைய ஒரு தெய்வம் அவர் ஒருவர் மட்டும்தான். அந்த தெய்வத்துக்கு கரங்களை தட்டலாமா, சீ போடலாமா? அப்பாவை பார்த்து எனக்கு என்ன தெரியுமா அப்பா ஆசை? கடைசி மூச்சு வரைக்கும் நீ போய்க்கலாமா? கடைசி மூச்சு வரைக்கும் உங்களை ஆராதிச்சுட்டே இருக்கணும். என் உயிர் போகிற வரைக்கும் உங்களை துதிச்சு கொண்டே இருக்கணும். அதுக்கு காரணம் எல்லாம் தேவையில்லை. எப்படி? காரணமே தேவையில்லை. எனக்கு என்ன செஞ்சாலும் தேவையில்லை. செஞ்சாலும் செய்யாட்டாலும், ஆண்டவர் எங்களை விடுவிச்சாலும் விடுவிக்காம போனாலும், ஆண்டவர் எங்களை காப்பாற்றாலும் காப்பாற்றாவிட்டாலும், அவரை துதிக்கிற துதியிலிருந்து நான் பின்வாங்கலாம் மாட்டேன். அது என்னோட ஆயுள் பொறுத்தனை. எத்தனை பேர் அப்படி சொல்றோம்? ஆனா நான் ஒன்று சொன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்கல்ல? கோச்சிக்க மாட்டீங்க தானே? நான் நம்புறேன் நீங்க கோச்சிக்க மாட்டீங்க. ரோட்ல நாய் பார்த்துருக்கோம்ல, எங்க கல்லடி பட்டாலும் காலை தூக்கிக்கும், மண்டையில் அடிபட்டாலும் காலை தூக்கிக்கும், முதுகுல அடிபட்டாலும் காலை தூக்கிக்கும். அந்த மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் ஜெபம் பண்ண மாட்டேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு இருந்தோம்னா நம்ம விசுவாசி இல்லை. என்னதுன்னு நீங்க போட்டுக்கோங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர்கிட்ட, என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர்கிட்ட தான் கோச்சிக்கவே கூடாது. நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் ஆண்டவர் தானே. இன்னைக்கு ஜெபமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற அன்னைக்கு தான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு ரொம்ப கலப்பா இருக்கிறேன், 5 நிமிஷம் பண்ணலாம்னு நினைக்கிற அன்னைக்கு தான் நிறைய பண்ணணும். மனசுல எழுதி வச்சுக்கணும், இருதயமாகிய பலகையில இந்நாட்கள் முடியும் வரை ஜீவன் பிரியும் வரை சுவாசமொழியும் வரை உண்மையே ஆராதிப்பேன். இன்னொரு நோட் கூட மேல போலாமா? அந்த பொருத்தனை இருதயத்துல எல்லாருக்கும் இருக்கணும். கடைசி
கடைசி மூச்சு வரைக்கும் உங்களை ஆராதிக்கிற ஆராதனை என்னை விட்டு பிரியவே கூடாதுப்பா. எத்தனை பேருக்கு ஆசை? எத்தனை பேருக்கு ஆசை? ஆசைப்படுறவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு ஆயுள் பொருத்தனை பண்ண போறோம். என்ன பொருத்தனை? ஆயுசுக்கும் என்ன நடந்தாலும் நடக்காட்டாலும் உங்களை துதிக்கிற துதி என் இருதயத்திலிருந்து எழும்பிக்கிட்டே இருக்கும். கரங்களை தட்டி அந்த வரிகளை பாடலாமா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் நீர் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் நீர் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே. எல்லாரும் சத்தமாய் கரங்களை தட்டி பொருத்தனையோடு உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அவரை துதிக்கிற துதி என் நாவிலேயே இருக்கும், அது என் இருதயத்திலிருந்து எழும்பிக் கொண்டே இருக்கும். படுக்கையிலும் நான் அவரை நினைக்கிறேன், ராக்கால ஜாமங்களிலும் கூட என் நினைவுகள் அவரையே நோக்கி இருக்கும் என்று சொல்லுகிற எல்லாரும் மறுபடியும் சொல்ல போறோம். தாயின் கருவில உருவாகும் முன்னே
தெரியாமல் அன்போடு அழைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள எனக்காக ஜீவன் தந்தீரே. இந்நாட்கள் முடியும் வரை எல்லாரும் பொருத்தனையோட சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி ஒரே நிமிடம் எழுந்து நிற்கலாமா? ஒரு நிமிடம் எழுந்து நிற்கலாமா? ஆராதனை என்பது வணக்கத்துக்குரியது. தெய்வத்தை தொழுது கொள்வது என்பது என்னுடைய மனம் நிறைந்த பாசத்தை தெய்வத்துக்கு காட்டுவதுன்னு சொன்னேன். அடுத்து ஆராதனைன்றது என்ன தெரியுமா? என்னையே ஒரு பலிபீடத்தின் மேல நாம் பலியாக்குவது. இந்த பலிபீடம் எப்படிப்பட்டது தெரியுமா? மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவன், அவன் கல்லிருந்து கொல்லக்கூடிய கொடுப்பாவம் செய்த பாவியா இருக்கலாம், ஓடி வந்து அந்த பலிபீடத்து கொம்பை இப்படி பிடிச்சுக்கிட்டான்னா மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவனையும் விடுதலையாக்குகிற வல்லமை அந்த பலிபீடத்துக்கு உண்டு. எங்கெல்லாம் நான் முழங்கால் படியிடணும், எங்கெல்லாம் நான் ஆராதனை ஏறெடுக்கணும், அது எல்லாம் பலிபீடம். ஒரே ஒரு விஷயத்த சொல்லி ஒரே வரிய பாடி இந்த ஆராதனையை முடிக்க போறோம். நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து நான் முடிச்சது ரெகபோத் எனக்காக ஆயத்தமாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா? ஈசாக்குடைய குணநலத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சண்டை போட மாட்டார். ஒரு இடத்துல வாக்குவாதம்னா ஒதுங்கி இன்னொரு இடத்துக்கு போயிடுவார். இன்னொரு இடத்துல வாக்குவாதம்னா சண்டை போட மாட்டார். பொண்ணு பார்க்க போனா கூட இவர் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதுதான் அவருடைய சுவாபம். அவருடைய தகப்பனுடைய அந்த துறவுகளை தூர்த்து போட்டார்கள். ஏன்? அந்த காலத்துல ஒரு காணி நிலம்னா அதுக்கு ஒரு கிணறு இருக்கும், இப்பயும் இருக்கும். நம்ம இன்னைக்கு சொத்துன்னா பத்திரம் எழுதுவோம், அன்னைக்கு தகடுகள்ல பதிச்சு இந்த துறவு இடுக்குல பாறை இடுக்குல வச்சிருப்பாங்க. அதுதான் பத்திரமா இருக்கும். அதை எடுத்தாதான் ஸ்கெட்ச் தெரியும், எவ்வளோ சதுர அடி, வடக்கை எவ்வளோ, தெற்கை எவ்வளோ, கிழக்கை எவ்வளோ. ஆபிரகாம் எப்படிப்பட்டவர்? நடந்து தெரிஞ்சதெல்லாம் அவருது, அவ்வளவு பெரிய பணக்காரன். அப்ப எப்படி சொத்தை கண்டுபிடிக்க முடியும்? இவருக்கு தெரியல. அந்த தகடை எடுத்தான்னா வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை அவ சுதந்திரிச்சிருவான்னு எதிராளிகள் தூர்த்து போடுறாங்க. தூர் வார விடல. ரெண்டு முடிஞ்சது. ஏசேக்கு சித்துனா இனி திராணி இல்லைன்னும் பொழுது ஈசாக்கு அங்க பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவான். அப்போ வாக்குவாதங்கள் முடியும், பிரச்சனைகள் முடியும், இயலாமைகள் முடியும். அந்த தூர்த்து போட்டதை எடுத்து அந்த வாக்குதத்தம் பண்ணப்பட்ட தன்னுடைய அந்த சுதந்திர வீதத்தை கைகளில் பெற்றுக்கொள்வதற்கு இயலாமையில ஈசாக்குக்கு கை தூக்குனது அந்த பலிபீடம். யாரெல்லாம் நினைக்கிறீங்க இனி என் வாழ்க்கையில முடியாது, இது நடக்காது, செய்யவே முடியாது, அதுக்கு ஆண்டவர் இங்க இல்லை. செய்வேன் என்று சொல்றதுக்கு தான் ஆண்டவர் இருக்கிறார். அதை நம்புறவங்க எல்லாம் அந்த பலிபீடத்தை நான் பிடிச்சுக்கிறேன். ஆண்டவரே, அந்த பலிபீடத்தை எப்பெல்லாம் என் வீட்டுல நான் முழங்கால் படிக்கிட்டாலும் அது பலிபீடம் தான். எங்கெல்லாம் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடுறேனோ அங்கெல்லாம் எனக்கு இறங்குகிற தெய்வம். நம்புறவங்க எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஐயா உமக்கு உகந்த வாழ்க்கை நான் வாழறேன் ஆண்டவரே, என்னையே நான் உமக்கு தருகிறேன் ஆண்டவரே, என்னை நீங்க ஏற்றுக்கொண்டு அலங்கரிக்கணும் ஆண்டவரே. நீர் எனக்கு தந்த எல்லா கிருபை வரங்கள் உமக்காக நான் பயன்படுத்தணும்ப்பா. நான் உங்க தொழுகிற தொழுகையிலிருந்து பின்வாங்க கூடாது. எனக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், நான் எப்படி இருப்பேன், இதை எல்லா எண்ணத்தையும் நான் விட்டு உங்களை நோக்கி பார்க்கிற அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே. சொல்ற பிள்ளைங்கள்லாம் ஆண்டவரை நோக்கி ஒரு பொருத்தனை பண்ணலாமா? ஆயுசு பரியந்தம் உங்களை துதிக்கிற துதி என் நாவல இருக்கும்பா. என் ஜீவன் போனாலும்
இந்த மாமிசம் முதலானவை அழுகி போனாலும், தோல் முதலானவை அழுகி போனாலும், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களால நான் உங்களை பார்ப்பேன். நாக்குல பேச்சு இருக்கிற வரைக்கும் உங்களை துதிப்பேன். நினைவு இருக்கிற வரைக்கும் என் நினைவு உங்க மேல இருந்துகிட்டே இருக்கும். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதரானாலும், வேற எந்த சக்தி ஆனாலும் உங்க மேல உள்ள அன்புல இருந்து என்ன பிரிக்க முடியாதுன்னு ஆயுசுக்கு ஒரு பொருத்தனை இன்னைக்கு நம்ம எடுக்க போறோம். எது நடந்தாலும் நடவாட்டாலும் உங்களை நான் திட்டவே மாட்டேன்ப்பா, உங்களை நான் கேள்வி கேட்கவே மாட்டேன்ப்பா. தூளும் சாம்பலும் ஆகிய நான் உங்களை எதிர்த்தெல்லாம் பேசவே மாட்டேன். என்றேக்கும் பிதாவுக்குரிய கனத்தை செலுத்தி உங்களை ஆராதிக்கணும். ஆராதனை தான் என் வாழ்க்கை அப்படின்னு பொருத்தனை பண்ணிட்டு ஒரு நிமிஷம் சத்தமா உங்க ஜெபம் ஆண்டவர் சமூகத்தை வந்து ஏற்றட்டும். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. 2 செகண்ட் ஜெபம் பண்ணிட போறோம். 2 செகண்ட் அப்படியே ஆவியில நிறைய ஆர்ப்பாட்டம் பண்றது மட்டும் ஆராதனை இல்லை. என்ன நான் முழுசா தெய்வத்துக்கு ஒப்பு கொடுக்கறதும் ஆராதனை. நான் பண்ற பொருத்தனை ஆராதனை. நான் ஒரு பலி செலுத்துக்கிறது ஆண்டவர் சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கும்ன்றதெல்லாம் விட்டுட்டு உமக்கு எப்படியாவது ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா நான் வாழணும் ஆண்டவரே. என் நாவல எழுத துதியில நீங்க பிரியப்படணும் ஆண்டவரே. உங்க கிருபை என்ன மூடணும் ஆண்டவரே. நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுங்க. உங்க பிரசன்னம் எனக்கு வேணும் ஆண்டவரே. உமது மகிமையை கண்கள் காண வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஆண்டவரை பார்த்து திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததீனா. இந்த வரிகள்ல இயேசுவேன்னு வரும்பொழுது எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ, அந்த நாமத்தை எவ்வளவு மனசு உரி அழணும்னு தோணினா அழலாம், இல்ல கத்தணும்னு தோணுனா கத்தலாம், இல்ல மௌனமா எப்படி தோணுதோ. ஆனா அந்த நாமத்தை இருதயத்துல நினைக்கணும். மேல வானத்துல கீழே பூமியில அந்த நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் உங்களுக்கு எனக்கு அருளப்படல. அது என்னை கைதூக்குகிற நாமம், என்னை பலப்படுத்துகிற நாமம், பாதாளத்தின் சங்கிலிகளை வேறொரு கொண்டு போக பண்ணுகிற நாமம். அந்த நாமத்தை உச்சரிக்கிறது உங்க இருதயங்களை ஆயத்தமாக்கி கொள்ளுங்க. இன்னும் 2 நிமிஷம் கூட இல்ல, சீக்கிரமா நான் இந்த ஆராதனை முடிக்க போகிறேன். ஆனா இருதயங்கள் தெய்வத்தோட ஒப்புரவாகணும் ஆசைப்படுற எல்லாரும் அப்பாவை பார்த்து திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ
காரியத்தை செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர். உமக்கு என்ன நான் பிரதி உபகாரம் செய்வேன். ரட்சிப்பெனும் பாத்திரத்தை கைகளில் ஏந்தி கொண்டு ராஜா ராஜா உங்க திருமுகத்தை தரிசிக்கிறதற்கு எனக்கு ஒரு விஷயம் இறக்க செய்கையா. நான் என்ன உமக்கு செய்வேன் ஐயா. இருதயத்தால தெய்வத்தை சேவிக்கிற ஜனம் என்ன நான் செலுத்திடுவே. ஆயிரம் பாடல்களோ எல்லுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். ரட்சிப்பை உயர்த்திடுவேன். பொறுத்தனையோட சொல்லலாமா? என்ன நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல் ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் எல்லுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். இப்ப சத்தமா சொல்லுவோமா? இயேசுவே. சத்தமே துணிக்கட்டு. இன்னும் சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா.